வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஒரு வீடியோ. சரிங்களா? இது வந்து ஒரு கைடன்ஸ் வீடியோ. நம்ம ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸோ அல்லது ஆஃப்லைன் கிளாஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஒரு சிலர் வந்து செல்ஃபா லேர்ன் பண்ணுவாங்க. அது அவங்கவங்களுடைய தனிப்பட்ட ஒரு எபிலிட்டியை பொறுத்தது. என்ன கேட்டா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் ஆன்லைன் கிளாஸ்னா உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் வந்து கிடைச்சிடும் இல்லையா? ஓகே. அடுத்தது கிளாஸஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் நோட்ஸ் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஓகே, இதை தாண்டி நாம நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா ஆமா எடுக்கணும். கிளாஸ் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை நல்லா கவனிச்சு கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து சஜெக்ஷன் கேளுங்க, என்ன புக் ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லி. அந்தந்த புக்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி பிடிஎஃப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்க நண்பர்கள் கிட்ட மற்றவங்க கிட்ட எல்லாருக்கும் கேட்டு பாருங்க. கிடைச்சது அப்படின்னா அந்த புக்கையும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. புக்குக்கு இன்வெஸ்ட் பண்றதை பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு சின்ன அளவிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்க புக்ஸை ரெஃபர் பண்ணி அடிஷ்னலா கான்செப்டை நீங்க லேர்ன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களை விட கூடுதலா ஒரு 10 ரேங்க் 15 ரேங்க் முன்னாடி போக முடியும். ஸோ 10 மார்க் கூடன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சபட்சம் 3 4 புக்காவது நீங்க ரெஃபர் பண்ணணும். இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக்கு மினிமம் 3 புக்ஸாவது ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது மோஸ்ட்லி அதுல 2 இந்தியன் ஆத்தர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ஒரு ஃபாரின் ஆத்தர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை கேளுங்க. 2 யூடியூப்ல யூனிட் வைஸ் புக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. 3 இருக்கிறதுல இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு வழி. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2022 அல்லது 19 அல்லது 17 இந்த மூணுமே கூட எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த யூனிட்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா மேக்சிமம் எல்லாமே ஃப்ரம் ஏதோ ஒரு புக்ல இருந்து ஒரு ஒரு பேஜ்ல இருந்து வந்த கொஸ்டினா தான் அது இருக்கும். ஓகேங்களா? அப்போ புக்ஸை நீங்க செலக்ட் பண்ணி அதுல இருந்தும் லேர்ன் பண்ணுங்க. அதை பார்க்கறது எல்லாமே கான்செப்டை நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி படிங்க. அது இல்லாம அது எல்லாமே கொஷினாவும் நீங்க ஃப்ரேம் பண்ற மாதிரி படிங்க. சரிங்களா? ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒரு 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 மணி நேரத்துல 3 மணி நேரம் நீங்க புதுசா இப்போ கரண்டா நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ கிளாஸ் ரூம் செஷன்ல அந்த யூனிட் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் படிங்க. மீதி இருக்கிற ஒரு மணி நேரம் பழைய யூனிட் நீங்க ஆல்ரெடி முடிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? அதுல இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை எடுத்து கம்ப்ளீட்டா ரிவிஷன் கொடுங்க. ரிவிஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்க நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு யூனிட்டை தான் நீங்க ரிவிஷன் பண்றீங்க. நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அதை எடுத்து ரிவிஷன் பண்றது கிடையாது. நோட்ஸ் எழுதுறதுங்கிறது வேற. நோட்ஸ் எழுதி முடிச்சிட்டா மட்டும் எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. நோட்ஸ் எழுதிட்டு அதை ஃபுல்லா உட்காந்து படிக்கணும். சரிங்களா? படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணும். இதுக்கப்புறமா தான் நீங்க கொஷின்ஸ் போட்டு பார்க்கணும். ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சபட்சம் 250 கொஷினாவது நீங்க போட்டு பார்த்துங்க. ஒரு டாபிக் அட்லீஸ்ட் 10ல இருந்து 15 கொஷினாவது இருக்கும். ஓகேங்களா? இதை எப்படி எடுக்கிறது? ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி நீங்க எடுத்து அதுல இருந்து அனாலிசிஸ் பண்ணி போடலாம். ஒரு சில சப்ஜெக்டோட பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் வந்து அமேசான், பிளிப்கார்ட்ல இந்த மாதிரி கிடைக்குது. அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சப்ஜெக்ட் வைஸ், அதாவது டாபிக் வைஸ் கொஷின்ஸ் வந்து அதுல இருக்கும். அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணணும். அதே போல செட்டோட கொஷின் பேப்பர்ஸ், எல்லா சப்ஜெக்டோட செட் கொஷின் பேப்பர்ஸும் வந்து இப்போ அமேசான்ல கிடைக்குது. அதுவுமே வாங்கி நீங்க டாபிக் வைஸ் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம பாலிடெக்னிக் டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, டயட் டிஆர்பி இதுல எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய கொஷின்ஸும் பார்க்கணும். சார் புது சிலபஸ்க்கு என்ன பண்றது? அதுக்கு தான் நான் சொல்றேன், செட் எக்ஸாம் அல்லது நெட் எக்ஸாம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல உங்க டாபிக் வந்து கவர் ஆயிடும். புது டாபிக் இதுலயும் கவர் ஆகல அப்படின்னா இப்போ உங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாரோ அதுதான் மோஸ்ட் ப்ரிஃபரபிளான புக்ல இருந்து கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது நீங்க எவ்வளவுதான் படிச்சு பார்த்தாலையும் இத்தனை ப்ராசஸ் நீங்க பண்ணதுக்கு அப்புறமும் உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய கடைசி எண்ட் கோர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் எழுதி தான் நம்ம வேலைக்கு போக போறோம் இல்லையா? அதனால ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதாம நான் சும்மா படிக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னா அது கை கொடுக்காது. ஓகேங்களா? பைக் ஓட்டுறதை காதலே கேட்டுக்கிட்டு இருந்தா பைக் ஓட்ட முடியாது. இறங்கி
நம்ம பைக்ல ஓட்டி பார்த்தா தான் என்ன நிலவரம்னு தெரியும். நீங்க எழுதிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்முலா மறந்து போலாம். ஓகேங்களா? இல்ல மேத்தமெட்டிக்ஸ்ல தப்பு பண்ணலாம். அது எல்லாமே நீங்க கொஸ்டின்ஸ வந்து பார்த்து அதாவது கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், எங்கெங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்னா அனலைசிஸ் பண்ணுங்க. அதுல நீங்க டைம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் வந்துருச்சா, அவ்வளவுதான். இது இன்னும் இவ்வளவுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டு போயிருவாங்க. அதிகமா வந்தா சந்தோஷப்பட்டு வச்சுட்டு போயிருவாங்க. கம்மியா வந்துச்சு அப்படின்னா, அவ்வளவுதான் நம்மளால முடியாதுன்னு அது அவங்களும் வச்சுட்டு போயிருவாங்க. இது 2மே தப்பு. என்ன பண்ணணும்? எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பா இருக்கு? அது அந்த தப்பு எதனால வந்திருக்கு? உங்களுக்கு ஃபார்முலா மறந்து போச்சா? இல்ல ஃபார்முலாவ மாத்தி போட்டிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஞாபகத்துக்கு வரலையா? ஓகே. இது அந்த கொஸ்டின் எதனால நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறத ஓகே. ஸோ எகெயின் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் குடுக்குறீங்க. ரிவிஷன் குடுக்கும்போது ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு கான்செப்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அது மட்டும் புதுசா தெரியும். அப்படி புதுசா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அது உங்க மெமரியிலேயே இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க அந்த விஷயத்துக்கு அழுத்தம் குடுத்து படிக்கல, இல்ல அத சரியா படிக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்க்கு போணும் அப்படிங்கிறது தான். ஸோ லேர்ன் பண்ணுங்க. அத ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணுங்க. அத எவாலுவேட் பண்ணுங்க. இத எல்லாத்தையும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. முயற்சி செய்யுங்க. நமக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.